வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலின் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பால் மொத்தமாக 2 வகையாக இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், A1 A2 அப்படின்னு. ஸோ A1 மில்க் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஆரிஜின் கவுஸ்லேருந்து வரக்கூடிய மில்க், A2ங்கிறது இந்தியன் ஆரிஜின் கவுஸ்லேருந்து வரக்கூடிய மில்கா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா A2 இஸ் மோர் ஹெல்த்தியர் தென் A1. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா A2 வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். அதாவது குடல் சார்ந்த புண்கள்லாம் இருந்தால் அது ஆற்றும் அப்படிங்கிறது மீனிங். நம்ம தமிழில் கூட ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, வயிற்றில் பாலை வாத்துட்டான், அந்த மாதிரி ஒரு டைலாக் கூட உண்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க கூட A2 மில்க் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும், அதையும் அவங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் A1 அண்ட் A2க்கு என்னென்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. A1 மில்கில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் ஹிஸ்டிடின் வந்து 67th பொசிஷனில் இருக்குது ஆஃப் த பீட்டா கேசைன் ப்ரோட்டீன். இதே இது A2 மில்கை பொறுத்த வரைக்கும் அமினோ ஆசிட் ப்ரோலீன் இருக்குது அது 67 ஆஃப் த பீட்டா கேசைன் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இதுதான் அது ரெண்டோட ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ், கெமிஸ்ட்ரி பேஸ்டு. ஓகே, அதுக்கப்புறம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் சித்தர்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க, பாலின் வகைகளை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க பாடல் பார்த்திங்கன்னா தேரையர் காப்பியத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணவின் பகுதியை ஓதலுற்றன மினி பணிவுள்ள வெண்பசும் பால் இலைப்பாற்றிடும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன். ஸோ பனிவுள்ள வெண்பசும் பால் இலைப்பாற்றிடும். வெண்பசு ஒயிட் கலர் பசுவோடைய பால் வந்து வெயிட் கெயினுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது வந்து நற்பசுவின் சுதை நாவிலை பாற்றிடும். நற்பசு அப்படின்னா காராம் பசுவை மீன் பண்ணுறதா உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. ஸோ காராம் பசு அப்படின்னா என்ன அப்படின்னா, காங்கேயம் வகை காளைகளில் இருக்கக்கூடிய முழுமையாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பசு தான் காராம் பசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையான பசுக்களுடைய சுதைனா பாலுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையான பசுக்களோட சுதை வந்து நாவிலை பாற்றிடும். நாவிளைப்பு அப்படின்னா நாவறட்சி மீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொற்பான செம்பசு போக்கும் அயப்பினி. பொற்பான செம்பசுனா நம்ம இப்போ குக்கிங்கில் கூட சொல்லுவாங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணுறதுல அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பொற்பான அந்த கலரில் பொன்னிறமுள்ள செம்பசு, ஸோ அந்த கலரில் இருக்கக்கூடிய பசுவோட பால் வந்து போக்கும் அயப்பினி, சளி தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புள்ளியாம் மேக நோய் போக்கிடும் நிச்சயமே. புள்ளிகளை உடைய பசுவின் பால் வந்து மேக நோயை போக்கிடும். தேரையர் அவருடைய காப்பியத்தில் முழுமையாக அவர் மென்ஷன் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பித்தத்தினால் வரக்கூடிய நோய்களை வந்து அவர் மேக நோய்னு தான் குறிப்பிடுறாரு. ஸோ புள்ளியாம் மேக நோய் போக்கிடும் நிச்சயமே. அப்புறம் மடாசுதை தீபனமாக்கிடு மட்டப்பால் விடாத்தொடர் காத்திரம் வெம்மையை மாற்றுமே. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, காய்ச்சாத பால் வந்து உடம்பில் இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும், காய்ச்சிய பால் வந்து உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் தொடர்பான நோய்களை வந்து குறைய வைக்கும் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கொடுக்குறது தான் வந்து எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் நிறையா வீடியோஸ் இது மாதிரி வீடியோஸ் நிறையா உருவாக்குவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.